பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார், வெங்கடேசன், சதாசிவம் ஆகியோர் பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர் பாலு ஆகியோருடன் சட்டப்பேரவைச் செயலாளர் சீனிவாசனை சந்திக்க வருகை தந்திருக்காங்க. அடுத்த மாதம் அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில அவர்கள் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த ஜூலை மாதத்துல பாமகவில் ராமதாஸ் தரப்பில் ஆதரவாளராக அறியப்படக்கூடிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருளை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில பல்வேறு கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே இருதரப்பும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பாமக தலைவர் என குறிப்பிட்டு ஸ்ரீநகர் பாமக அலுவலகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதம் மூலமாக பாமக அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து விட்டது என அன்புமணி தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் அன்புமணி தரப்பு மோசடி செய்து இதனை செய்துள்ளதாகவும் அவரது பதவி காலம் முடிந்துவிட்டது, கட்சி வெடிப்படி தற்போது ராமதாஸ் தான் தலைவராக இருக்கிறார் என்று அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து நேற்று டெல்லியில் ஜி.கே. மணி அவருக்கு தேர்தல் ஆணையத்தில் புகாராக அளித்திருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அன்புமணியை பாமகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இரு தரப்பினர்களுமே மோதல் போக்கு ஈடுபட்டு வரும் நிலையில அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்திக்க வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பாமக தலைவராகவும் பாமக சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை நீக்க வேண்டும் என்றும் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோரை கொறடா பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனு அளித்து தற்போது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து வருகின்றார் என்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனு அளித்து, அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில ஜி.கே. மணி மற்றும் அருள் ஆகியோர் பேசும்போது அதனை பாமக தரப்பாக கருதக்கூடாது என்றும் தங்கள் 3 பேர் மட்டும் குறிப்பாக சிவகுமார், வெங்கடேசன், சதாசிவம் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை மட்டுமே பாமகவின் தரப்பாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் பாமக சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணியையும் பாமகவின் கொறடாக அருள் ஆகியோரை நீக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து தற்போது மனு அளித்து வருகின்றனர்.